எல்லோருக்கும் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போரில் ஒரு திருப்பு முனையாக, அதாவது 2021ஆம் ஆண்டு வெளிவந்த பிஹைண்ட் எனிமி லைன் என்ற மூவி, அதாவது திரைப்படத்தை போல தெற்கு ஈரானில் சனிக்கிழமை இரவு ஈரான் படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட, அதாவது வெள்ளிக்கிழமை ஈரான் வான்பரப்பில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தில் இருந்த ஆயுத அமைப்பு அதிகாரி என்று சொல்லப்படுறது வெப்பன் சர்வீஸ் ஆஃபீஸர். அவரை வெற்றிகரமாக அமெரிக்க சிறப்பு படையினர் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த நடவடிக்கையை அவர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டாலும் அதற்கு செலுத்தப்பட்ட விலைகள் மிக மிக அதிகம். இந்த நடவடிக்கையில் அமெரிக்க கடற்படையின் சீல் டீம் 6 உறுப்பினர்கள் உட்பட டெல்டா ஃபோர்ஸஸ் மற்றும் சிறப்பு படையினர், அதாவது அமெரிக்காவின் 160வது ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஏவியேஷன் ரெஜிமெண்ட் போன்ற படைகள் உட்பட கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சிறப்பு படை வீரர்கள் மற்றும் பிற இராணுவ வீரர்கள், டசன் கணக்கான போர் மற்றும் தாக்குதல் விமானங்கள் மற்றும் தாக்குதல் உலங்கு வானூர்திகள், இணையவழி தாக்குதல்கள், சைபர் தாக்குதல்கள், விண்வெளி மற்றும் பிற உளவு திறன்களில் ஈடுபடும் அதிகாரிகள், MQ-9 போன்ற சிறப்பு தாக்குதல் மற்றும் உளவு விமானங்கள் ஆகியன பயன்படுத்தப்பட்டிருந்தன. தெற்கு ஈரானின் மலைப்பகுதியில் உள்ள மலைப்பாங்கான நிலப்பரப்பில் விமானி காயங்களுடன் கண்டறியப்பட்டதாகவும், அதனை முதலில் CIA தனது உளவு சேட்டலைட்டுகள் மற்றும் விமானியிடம் இருந்த எச்சரிக்கை சமிக்கை கருவிகள், தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் அந்த இடத்தை அவர்கள் முதலே கண்டறிந்திருந்தார்கள். அந்த இடத்துக்கு வந்த ஈரானிய படைகளை கருத்தில் கொண்டு விமானியை மீட்கும் பணியை அமெரிக்க சிறப்பு நடவடிக்கைகளின் வரலாற்றில் மிகவும் சவாலான மற்றும் சிக்கலான பணிகளில் ஒன்று என்று மூத்த அதிகாரி விவரித்திருக்கின்றார். ஏனென்றால் இவர்களுக்கு முதலே அந்த விமானி மலைப்பாங்கான பகுதியில் இருப்பது தெரிந்த பின்னர் அந்த பகுதிகளுக்கு ஈரானிய படையினர் அதை நெருங்குவதற்கு முன்னர் அவரை மீட்பதற்கான நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருந்தது. அந்த VSO அதிகாரி கேர்னல் தர அதிகாரி 24 மணி நேரத்துக்கு மேலாக ஈரானிய படைகளிடமிருந்து தப்பித்து வந்தார் என்று கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் 7000 அடி உயரமுள்ள மலைத்தொடரில் ஏறி சென்றார் என்றும் ஒரு மூத்த இராணுவ அதிகாரி கூறியிருக்கின்றார். அதாவது அவர் காயமடைந்திருந்த போதும் அவரால் நடக்க முடியும் என்பதால் அவர் இந்த ஈரானிய தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஈரான் இராணுவத்தினரின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக பல தடவைகள் முயன்றிருந்ததாகவும், ஈரான் ஃபெராஜ் ரேஞ்சர்ஸ் எனப்படுகின்ற படையினரின் கண்களில் படாமல் மறைந்திருந்ததாகவும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். விமானி ஒளிந்திருந்த பகுதியிலிருந்து ஈரானிய படையினரின் வாகன தொடரணிகளை விலக்கி வைப்பதற்காக அமெரிக்க தாக்குதல் விமானங்கள் குண்டுகளை வீசியும் அவற்றின் மீது துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி வந்திருந்தன. அமெரிக்க சிறப்பு படைகள் கீழே விழுந்த விமானியை நெருங்கிய போது ஈரானிய படைகளை மீட்பு இடத்திலிருந்து விலக்கி வைப்பதற்காக தங்கள் ஆயுதங்களால் சுட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சண்டை, ஆனால் அவர்கள் நேரடியான சண்டையில் ஈடுபடவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த அதிகாரி மீட்கப்பட்ட பிறகு நடந்த ஒரு இறுதி திருப்பமாக கமாண்டோக்களையும் சிறப்பு படையினரையும் ஏற்றி சென்ற அமெரிக்காவின் மிகவும் சிறப்பு விமானமான, அதாவது C-130J கொமாண்டோ 2 என்ற ஹெர்குல்ஸ் ரக விமானம் இரண்டும் ஈரானிய படைகளின் தாக்குதலில் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்காவினால் ஈரானுக்குள் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு தற்காலிக தளத்தில் இருந்த மண் பரப்பில் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. எனவே 2 போக்குவரத்து விமானங்களும் ஈரானில் உள்ள ஒரு தொலைதூர தளத்தில் சிக்கியதால் அனைத்து விமான வீரர்களையும் அந்த விமானியையும் மீட்பதற்கு மீண்டும் 3 புதிய விமானங்களை அனுப்புமாறு தளபதிகள் கேட்டிருந்ததாகவும்,
மேலும் செயலிழந்த இந்த 2 விமானங்களையும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர படையினர் IRGC என்ற கைகளில் சிக்குவதை தவிர்ப்பதற்காக அவற்றை குண்டு வைத்து தகர்த்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது இந்த விமான தளம் விமானி சிக்கியிருந்த இடத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு தற்காலிக தளம் அமைக்கப்பட்டதாகவும் அந்த தளத்தை பாதுகாப்பதற்கு நூற்றுக்கணக்கான சிறப்பு படையினர் இறக்கப்பட்டதாகவும் பின்னர் இந்த சிறப்பு கண்டறியப்பட்ட விமானி அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு தான் விமானத்தில் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கை என்பது 1980களில் ஏப்ரல் 24 தொடக்கம் 25ஆம் தேதிகளில், அதாவது 1979 தொடக்கம் 80 வரையிலும் ஈரான் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த அமெரிக்க ராஜதந்திரிகளை மீட்பதற்கு ஒரு அமெரிக்க சிறப்பு படை குழு ஒன்று தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து 52 அமெரிக்க பணைய கைதிகளை மீட்க முயன்ற சம்பவத்துடன் ஒத்துப்போவதாகவே கூறப்படுகின்றது. தாபாஸ் அருகே ஈரானிய பாலைவனத்தில் எரிபொருட்களை நிரப்பும் போது 2 RH-53D ஸ்டாலியன் ஹெலிகாப்டர்களும் ஒரு C-130 போக்குவரத்து விமானத்துடன் மோதியதால் அந்த முயற்சி தோல்வியடைந்திருந்தது. அதன் விளைவாக ஏற்பட்ட தீ மற்றும் வெடிப்புகளினால் பல விமானங்கள் அழிந்தன. அதில் 8 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டனர். பலர் உயிர் பிழைத்தனர். அவர்களை மீட்டுக்கொண்டு விமான சிதைவுகளை அங்கேயே விட்டுவிட்டு அமெரிக்கா படையினர் அந்த நடவடிக்கையை கைவிட்டிருந்தனர். அதே போலவே தற்போதும் இந்த தாக்குதல் இடம்பெற்ற இடத்தை பார்த்தால் மிகவும், அதாவது விமான சிதறல்கள் காணப்படுகின்றன. பெருமளவான விமானத்தின் பாகங்கள் அங்கு சிதறி கிடக்கின்றன. இந்த சண்டையின் போது கிட்டத்தட்ட அதாவது இந்த 2 விமானிகளையும் மீட்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா கிட்டத்தட்ட $386 மில்லியன் இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஒரு F-15E என்ற விமானம் முதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட $100 மில்லியன் பெறுமதியானது. அதன் பின்னர் அதை விமானியை தேடிச் சென்ற A-10 Thunderbolt 2 என்ற விமானம் சுடப்பட்டிருந்தது. அது 19 மில்லியன் பெறுமதியானது. அதற்கு பிறகு அதனுடன் சென்ற இன்னொரு விமானம் சேதமடைந்து அவசரமாக ஈராக்கில் தரையிறக்கப்பட்டது. அதுவும் $19 மில்லியன் பெறுமதியானது. தற்போது 2 C-130 ரக விமானங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன. தலா ஒவ்வொரு விமானமும் $114 மில்லியன் பெறுமதியானது. அதே சமயம் அந்த இடத்தில் MH-6 லிட்டில் பேர்ட் என்ற உலங்கு வானூர்தியின் பாகங்களும் சிதறி கிடக்கின்றன. எனவே இந்த உலங்கு வானூர்தியும் அந்த மீட்பு பணி நடைபெற்ற போது வீழ்ந்து நொறுங்கி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. தற்போது அதுவும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த MI-6 என்பது ஹில்லஎக் என்று சொல்கிறது அந்த நிக் நேம். இது அமெரிக்காவின் 160வது ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஏவியேஷன் ரெஜிமெண்ட் என்ற சிறப்பு படை அணியால் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது. நைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்று சொல்கிறது இந்த படையணியை. இந்த படையணியால் மட்டும் சிறப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சிறப்பு உலங்கு வானூர்தி தான் MH-6 கில்லர்-எக் லிட்டில் பேர்ட் என்று சொல்லலாம். இது ஹை ரிஸ்க் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் என்ற மிகவும் ஆபத்தான படை நடவடிக்கைகளுக்கு இது உகந்தது. என்று சொன்னால் இது மிக விரைவாக இறங்கி மிக விரைவாக ஏறக்கூடியது. எனவே அவர்கள் விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த நடவடிக்கையை பொறுத்தவரையில் ஈரான் தரப்பில் கிட்டத்தட்ட இதுவரையில் இந்த மீட்பு நடவடிக்கையின் போது ஈரானிய படையினர் 5 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது 5 பஜி ஃபோர்ஸஸ் என்று சொல்கிறது ஈரான் துணைப்படையினர் அந்த சிறப்பு நடவடிக்கையின் போது ஏற்பட்ட மோதல்களில் கொல்லப்பட்டதாகவும், ஆனால் அதே சமயம் இந்த மோதல்கள் இடம்பெற்ற பகுதிகளில் அமெரிக்க இராணுவத்தினர் கைவிட்டு சென்ற M4 ரக ரைஃபிள்கள், அதாவது துப்பாக்கிகள் பெருமளவில் காணப்படுகின்றன. அதே சமயம் இந்த C-130 விமானத்தை ஈரான் காவல் படையினர் தான் தாக்கி அழித்ததாகவும்
கூறப்படுகின்றது. இறுதியாக வந்த தகவல்களின் அடிப்படையில் ஆக்சியஸ் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது, தற்போது ஈரானில் அமெரிக்க படையினர் எவரும் இல்லை என்று சொல்லியும் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அதாவது தற்போது இடம்பெறுகின்ற, அதாவது அமெரிக்காவின் 5வது வாரம் இடம்பெறுகின்ற சண்டையில் இதுவரையில் அமெரிக்கா 36 விமானங்களை இழந்திருக்கின்றது. ஒரு சென்ட்ரி விமானம், 8 KC-135 ரக எரிபொருள் நிரப்பும் விமானம், 2 MC-130J ரக கொமாண்டோ படையினர் பயன்படுத்தும் ஹெர்குல்ஸ் ரக விமானங்கள், அது துருப்பிக்காவி. அதேவேளை 17 MQ-9 ரக தாக்குதல் மற்றும் உளவு ஆளில்லாத விமானம், MH-60W ஜொலி கிரீன் 2 என்ற 2 உலங்கு வானூர்திகள், ஒரு F-35 ரக விமானம், ஒரு F-15 ஈகிள் ரக விமானங்கள் 4, CH-47F சினூக் என்ற உலங்கு வானூர்தி 1, A-10C என்ற தண்டர்போல்ட் 2 என்ற தாக்குதல் விமானங்கள் 2. மொத்தமாக 5 வாரங்களில் அமெரிக்க படையினர் 3 டசன் விமானங்களை, அதாவது 36 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். இந்த US CH-47F சினூக் என்ற இந்த உலங்கு வானூர்தி என்பது குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவின் தளத்தில் ஈரானின் ஷாஹீத் 136 ஆளில்லாத தாக்குதல் விமானத்தினால் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக தற்போது கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் சிறப்பு நடவடிக்கை, அதாவது அமெரிக்க இராணுவம் இதுவரையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் மிகவும் காம்ப்ளிகேட்டடான, மிகவும் சிக்கலான நடவடிக்கை என்று இது கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கை தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. 2 படையினரையும் மீட்டது அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றியாக இருக்கலாம், அது பிரச்சார ரீதியாகவும் அது ஒரு வெற்றியாக இருக்கலாம். ஆனால் அதற்காக செலுத்தப்பட்ட விலைகள் மிக அதிகம். அந்த விலைகள் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் மிகப்பெரிய ஒரு என்னென்று சொல்வது, மீண்டும் தமது நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைக்கு அதை இட்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதாவது 1980களில் பல இடங்களில் எவ்வாறு விமான சிதறல்கள் கிடந்தனவோ அதே போன்ற விமான சிதறல்கள் அங்கு கிடக்கின்றன. அதாவது இந்த நடவடிக்கையில் அமெரிக்கா தமது 2 விமானிகளையும் வெற்றிகரமாக மீட்டுவிட்டது. ஆனால் அதற்காக செலுத்தப்பட்ட விலைகள் கிட்டத்தட்ட $386 மில்லியன் ஆகும். நன்றி.